கோடிக்கணக்கான ஆண்கள் இன்னைக்கு வந்து தவிச்சிட்டு இருக்காங்க, தனக்கு வந்து திருமணத்துக்கு பெண்ணு கிடைக்கலையே அப்படின்னு. கிடைக்குது. ஆனா அவங்களோட தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் கிடைக்கல. அதுதான் உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து நல்லா படிச்சிடுறாங்க, நல்ல வேலைக்கும் போயிடுறாங்க. என்ன, ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்களும் படிச்சிருக்காங்க, இவங்களும் வேலைக்கு போறாங்க. ஆனா பெண்களுடைய வீட்டுல என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க இப்போதைக்குன்னா, எங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும் மாப்பிள்ளைக்கு. சரி, ஓகே. மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே. 1,00,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கணும். வெரி சிம்பிள். அவங்க கேட்கறதுல 1% கூட தப்புன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வெரி ஆனஸ்டான கொஸ்டின் இது. அந்த பொண்ணு வந்து போற இடத்துல நிம்மதியா வாழணும் அப்படின்னு அவங்க வந்து பிளான் பண்ணி கேட்கறாங்க. இது ஒரு பேசிக் ஒரு தகுதின்னு வச்சிங்களேன். இது வந்து இது இருந்தாதான் கல்யாணம் நடக்கும். அப்ப அந்த ஆண் வந்து 60,000 70,000 சம்பாதிச்சிருப்பான், சொந்த வீடு இருக்காது. ஸோ ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க பொண்ணு வீட்டுல. என்ன வேற வழியே இல்லைங்க. அந்த பொண்ணை வந்து குறை சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், தன்னுடைய இது பேசிக்கா வந்து இப்ப எல்லா இடத்துலயும் மேட்ரிமோனியல்ல எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு எல்லா மேட்ரிமோனியல்லையும் இதுதான் அந்த பொண்ணு வீட்டுல வந்து அப்லோட் பண்ணி விடுறாங்க. 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும் பையன் கண்டிப்பா. ஏன்னா அப்பதான் என் பொண்ணு வந்து இப்போ உள்ள காலகட்ட விலைவாசிக்கு கண்ணு கசக்காம அழகா குடும்பம் நடத்தலாம். ரெண்டாவது வந்து வாடகை வீட்டுல எல்லாம் இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் தொல்லை எல்லாம் தாண்டாது, சொந்த வீடு வேணும். ஓகே. பையன் வந்து நாகரிகமா நடந்துக்கணும்னா நல்ல ஒரு மாஸ்டர் டிகிரியாவது முடிச்சிருக்கணும். என் பொண்ணு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கா. சரி, இப்படி பல விதமான ஒரு ஒரு அடிப்படையே இல்லாம இப்ப சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அது நம்ம தப்புன்னு சொல்லலாம். ஆனா எல்லாமே அவங்க பிளான் பண்ணி தெளிவா சொல்றாங்க. இதெல்லாம் இருந்தா யூ ஆர் கன்சிடர். பொண்ணு தரலாம் சொல்லல, இதெல்லாம் இருந்துன்னா கன்சிடர். அதுக்கப்புறம் ஜாதகம் அதெல்லாம் நாங்க பார்க்கணும், எங்க கேஸ்டா இருக்கணும், இதெல்லாம் சில விதிமுறைகள்லாம் இருக்கு. ஸோ இப்ப என்ன ஒரே வழி ஆம்பளைக்கு அப்படின்னா, தன் தகுதியை உயர்த்திக்கிறத தவிர வேற என்னங்க வழி இருக்க முடியும்? வேற யாரை குறை சொல்ல முடியும்? வேற யாரையும் குறை சொல்ல முடியாது. தன் தகுதியை வந்து இம்மிடியட்டா உயர்த்தி ஆகணும். அதுக்கு மாஸ்டர் டிகிரி படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நீ கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்லயாவது இப்பயாவது போடு. என்ன, உன் சம்பளம் உயரணும். இப்போ வந்து அடிஷனல் தட்டு வந்து நான் சம்பாதிக்கிறேன், 60,000 50,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் வேணும். என்ன பண்ணணும்? ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு சைட்ல. 6 மணிக்கு மேல கண்டு முடிச்சுதான் நீ ஆகணும், 12 மணி 1 மணி வரைக்கும். ஏதாவது இன்கம் வந்து நீங்க போட்டாகணும். உன்னுடைய மேட்ரிமோனியல்ல நீ வந்து போட்டாகணும். என் பையன் வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறான், இது அடிஷனலா ஒரு பிசினஸ் வச்சிருக்கான், இது இல்லைன்னா இஎம்ஐலயாவது ஒரு வீட்டை ஒண்ணு வாங்கதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ கல்யாணம் நடக்கணும்ல. அதனால இந்த பொண்ணு வீட்டுல குறை சொல்றதை விட தன் தகுதியை வந்து டவுன் பங்கு உயர்த்திக்கணும். வேற வழியே கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு வண்டியை தூக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்க, அவன் ஆயில் ஃபுல்லா சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான் இனிமேல்ட்டு. அவனுக்கெல்லாம் பொண்ணே கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது. இல்ல, தன்னுடைய தகுதியை உயர்த்திக்காம தன்னை ஒரு வேலையை தேடிக்காம இருந்தாலும் வச்சுங்க, தற்குறியா இருந்தா தற்குறியா இருந்துக்க வேண்டியதுதான். காலம் ஃபுல்லா பேச்சுலர் தான் இருக்க முடியும், வீட்டுக்கு பாரமா இருக்க முடியும். எவ்வளவுதான் நீங்க வந்து நல்லா சம்பாதிச்சு நல்லா இருந்தா கூட இப்ப பொண்ணு கிடைக்கிறது இல்லை. என்ன, அந்த பொண்ணு ஈஸியா தள்ளிட்டு போயிடுது. அது ரெண்டாவது கல்யாணம் நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட எந்த பிரார்த்தனையும் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு கூட அது பொண்ணு வந்து ஒரே வார்த்தை டைவர்ஸ் சொல்லிட்டு போயிடுது. என்ன, அதனால நேர்மையா தன்னுடைய தகுதியை வந்து உயர்த்திக்கணும். எல்லா ஆண்களையும் தகுதியை உயர்த்தினாதான் நிச்சயமா வந்து இந்த கல்யாண இதுல சந்தையில வந்து விலை போக முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெண்களை வந்து அப்படி போட்டு சப்போஸ் பண்ணாங்க ஆண்கள் வீட்டுல எல்லாமே. எனக்கு அத்தனை பவுன் கொடு, இத்தனை பவுன் கொடு, அதை கொடு, இதை கொடு, இதை கொடு. இன்னைக்கு அவங்க காலம். ஏன்னா அன்னைக்கு வந்து பெண்களுடைய இது வந்து அதிகமா இருந்தது. மக்கள் தொகையில வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய பிறப்பு வந்து அதிகமா இருந்தது. நிறைய ஒரு 100% இருக்குன்னா ஆண்கள் வந்து 70% தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஆண்கள் 100% ஆயிட்டாங்க, லேடிஸ் வந்து 70% தான் பிறப்பு இருக்கு. ஸோ அதனால டிமாண்ட் அதிகமா இருக்குது இன்னைக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது வந்து இப்ப இவங்களை காட்டிலையும் அவங்க நல்லா படிச்சிருக்காங்க பெண்கள்லாம். இன்னைக்கு நீங்க எஸ்எல்சியில வந்து எடுத்து பாத்தீங்கன்னா, பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தேர்ச்சி சதவீதம் இருக்கு பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு கம்மியா தான் இருக்குது. அதனால தானும்
இன்னைக்கு உலகத்துல வந்து ரேஸ்ல ஓடணும் அப்படின்னு ஒரு ஆண் நினைச்சான்னா, தானும் ஒரு குடும்பஸ்தன் ஆகணும்னு நினைச்சான்னா, அவன் தகுதியை அவன் உயர்த்திக்கிறத தவிர வேற எந்த குறுக்கு வழியும் கிடையாது. அப்படி குறுக்கு வழியில ஈடுபட்டு ஏதாவது பண்ணானா, தவறு பண்ணானா, நாளை கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுல வந்து அந்த பொண்ணு கண்டுபிடிச்சதுன்னா கண்டிப்பா டைவர்ஸ் தான். அது ரொம்ப ஈஸி இன்னைக்கு. ஸோ அதனால வேற வழியே இல்லைங்க. தன் தகுதியை வந்து கண்டிப்பா உயர்த்தி தான் ஆகணும். அதனால +2 படிக்கும் போதே பையனை வந்து பையனோட அம்மா அப்பாலாம் தயவு செய்து நல்லா படிக்க வைங்க. எக்கச்சக்கமா நிறைய டியூஷன் சென்டருக்கு அனுப்புங்க. நல்ல நாலேஜ் கிரியேட் பண்ண சொல்லுங்க. நிறைய சம்பளத்துக்கு வேலைக்கு போக சொல்லுங்க. இல்லாட்டினா உங்க பையன் வேலை போக மாட்டான். உங்க பையனுக்கு செல்லம் கொடுத்து எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பா உங்க பையன் வேலை போக மாட்டான். இது ஷூர். இன்னும் போக போக ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கும். பையன் வந்து எனக்கு 1,50,000 ரூபாய்க்கையும் கம்மியா சம்பாரிச்சா எனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த பொண்ணுங்க சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன்னா பொண்ணுங்கெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்குங்க. பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி போயிட்டே இருக்கு. அப்புறம் டாக்டரேட் எல்லாம் போச்சுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான் காலி. அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கும்? ரொம்ப தகுதியானவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கும். அதனால இன்னைக்கு உள்ள ஒரு பந்தயத்துல, ரேஸ்ல உங்க பையன் ஜெயிக்கணும், அதாவது கல்யாண ரேஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா பெண்ணை காட்டிலும் அதிகமான கல்வி இருக்கணும், சம்பாதிப்பு இருக்கணும், நல்ல செல்வ செழிப்போட இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நீங்களும் புன்சிரிப்பா உங்க பேரன் பேத்தியெல்லாம் பார்க்க முடியும். அதனால உங்க பையனை இன்னையிலேருந்து நல்லபடியா தயார் பண்ணுங்க.